சூரா காலம் வந்து நம்ம எல்லாருமே ஓதிருப்போங்க. அதுல வரக்கூடிய அஸ்ஹாபுல் ஜன்னா, தோட்டக்காரர்களுடைய கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில நெறைய படிப்பினைகள் இருக்கு. பர்க்கத் எப்படி முக்கியமான விஷயம் என்றும், எப்படி வந்து ஏழை எளிய மக்களும் உதவணும் என்பது சம்மந்தமா நெறைய படிப்பினைகள் இருக்கு. வந்து அந்த வசனங்களை நம்ம ஆழமா ததபூர் செய்யும்போது, நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் உலகம், அதனுடைய பேராசை, எப்படி வந்து அந்த பேராசை பரக்கத்தை அழிக்கிறது, எல்லாத்தையும் நம்ப கனெக்ட் பண்ணி பார்ப்போங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது ஆரம்ப காலகட்டத்து முஃபஸ்ஸிரூன்கள் சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து இந்த தோட்டக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்த சம்பவம் வந்து யமன் தேசத்துல நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்றாங்க. யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆ, இன்னைக்கு யமனுடைய கேப்பிட்டல் இல்லைங்களா? சன்ஆ நகருக்கு அருகில் இவங்க வசித்ததாக சொல்றாங்க. அங்க இருந்த ஒரு தோட்டத்துடைய உரிமையாளர், அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அவர் என்ன செய்வார்ன்னா, அறுவடை செய்யும்போது ஒவ்வொரு முறையும் ஏழைகள், விதவைகள், அனாதைகள் எல்லாருக்கும் ஒரு பங்க வழங்கிடுவார். அதனால அவரது தோட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் அளிச்சான். ஆனா அந்த தந்தை இறந்துட்ட பிறகு, அந்த சாலிஹான தந்தை இறந்துட்ட பிறகு, அவருடைய மகன்கள் என்ன சொன்னாங்கன்னா, "நம்ம வாரி வாரி குடுத்துட்டாரு நம்ப அப்பா. அதனால வந்து செல்வம் குறைஞ்சிருச்சு. இனி நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாம்" என்று அவங்கள் தவறான ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால அதிகாலையிலே யாருக்கும் தெரியாம அறுவடை செய்ய அவங்க திட்டம் போட்டாங்க. ஏழைங்க வர்றதுக்கு முன்னயே நம்ம வந்து என்ன செய்வோம், அங்க போய் கனிகளை எல்லாம் பறித்து விடலாம், அறுவடை செஞ்சு விடலாம் என்று அவங்க பிளான் போட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பிளான் எப்படிப்பட்டது? மனிதர்கள் பிளானை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வந்ததுன்னா, அவங்க தூங்கிக் கொண்டிருந்த அந்த இரவுல தோட்டம் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. காலையில வந்து பார்க்குறாங்க, கருகி போன நிலமா இருக்குது தோட்டம். அப்போதான் அவங்க உணர்றாங்க, நாங்கள் அநியாயக்காரர்கள் என்று ஒப்புக்கொண்டார்கள். சிலர் வந்து இவங்க தௌபா செஞ்சாங்க என்றும் சொல்றாங்க, இந்த வசனத்துடைய விளக்கங்களை வச்சு. சிலர் வந்து இவங்க வந்து பனி இஸ்ராயேல் சேர்ந்த மக்கள் என்றும் சொல்றாங்க. சிலர் யமன் தேசத்து மக்கள் என்றும் சொல்றாங்க. ஆனா குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்ல வந்து இது உறுதிப்படுத்தப்படல. இந்த இடத்துல பெரிய பிரச்சனை பேராசை. ஏழைங்களுடைய உரிமையை மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய சோதனை, தௌபாவுடைய அவசியம் இது எல்லாமே நம்ம படிப்பினைகளாக பெற்றுக்கொள்ளலாங்க. நவீன காலத்துல கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு, உலகங்கள் இருக்கு. இதுல நெறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து மோசமான கம்பெனிஸ். சிலது மட்டும் தான் நல்லது. இந்த வசனத்தை நம்ம ததப்பூர் செய்யும்போது, "இதா பலவ்னாஹும் கமா பலவ்னா அஸ்ஹாபல் ஜன்னதி இத அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன்." நிச்சயமாக நாம் அவங்கள சோதிச்சது போலவே, அந்த தோட்டத்தின் உரிமையாளர்களையும் சோதிச்சோம். அவங்க அதிகாலையில அதன் கனிகளை அறுவடை செஞ்சு விடலாம் என்று சத்தியம் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எதுவுமே நடக்காது என்பதை உணர்ந்து, இன்ஷா அல்லாஹ் என்று அவங்க சொல்லல. சூரத்துல் கலமுடைய 17லிருந்து 18வது வசனம் வந்து படிச்சு பாருங்க. இதனுடைய பின்னணி என்னன்னா, இப்பதான் சற்று முன்பு நம்ம அந்த பின்னணிய பார்த்தோம். அவங்க தூங்கிக் கொண்டிருந்தபோது இரவுல ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன் ஃபஸ் அஸ்பஹத் கஸரீம். அவங்க உறங்கிக் கொண்டிருக்கும்போது, உமது இறைவனிடமிருந்து ஒரு பேரழிவு அந்த தோட்டத்தை சூழ்ந்து கொண்டது. காலையில அவங்க ஏஞ்சபோது, அது முற்றிலும் அழிந்த நிலமாக மாறிடுச்சு என்று அல்லாஹ் சொல்றான். பிறகுதான் அவங்க உண்மையை உணர்றாங்க. காலு சுப்ஹான ரப்பனா சுப்ஹான ரப்பினா இன்னா குன்னா தாலிமீன். அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவன் தூய்மையானவன். நிச்சயமாக நாங்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று சொன்னாங்க. 29வது வசனம். வந்து கார்ப்பரேட் கிரீட் என்று சொல்லலாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பேராசை. இன்று பல நிறுவனங்கள் என்ன செய்யுது? லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுறாங்க. ஊழியர்களுடைய நலனை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சமூக பொறுப்பை குறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. செல்வம் வந்து ஒரு அமானத்துங்க. அல்லாஹ் நம்ம நம்பி ஒப்படைச்சிருக்கான். அது முழுவதும் நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை கிடையாது. ஜக்காத் இல்லாத செல்வம் அது பரக்கத்தே இருக்காது. வங்கி கணக்கு வேணா வளரும். ஆ ஆனால் ஜக்காத் இல்லை, சதக்கா இல்லை என்றால், அந்த செல்வத்தில பரக்கத் இருக்காது. குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய திருப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பெற்றோருடைய நற்பண்பை இழந்த வாரிசுகள் இல்லைங்களா? பெற்றோரிடமிருந்து சொத்த மட்டும் வந்து இது பண்ணக்கூடாதுங்க. வாரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்களுடைய நற்பண்புகளையும் நம்ம வாரிசாக பெற்றுக்கொள்ளணும். பல குடும்பங்கள்ல தந்தை தர்மசாலியா இருப்பார். மகன் கெஞ்சனாக இருப்பான். லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அஸ்ஹாபுல் ஜன்னாவுடைய கதை இதைத்தான் நமக்கு நினைவூட்டுது. என் உழைப்பால் வந்தது என்ற அகங்காரம் நெறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்களே! படிச்சுட்டு, கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, நாங்க படிச்சுட்டோம். எங்க உழைப்பால தான் இதெல்லாம் வாங்கி போட்டோம் என்று சொல்றாங்க. திட்டமிடுறது தவறு கிடையாது. ஆனா அல்லாஹ்வை மறந்து திட்டமிடுறது தான் தவறு. அடுத்து 5வது விஷயம். அவங்க வந்து ஏழைகளை தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, தங்கள் வருவாயிலிருந்து விலக்குனாங்க.
ஸோ எல்லாமே என்னுடைய உழைப்பால வந்ததுன்ற அகங்காரம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஏழைகளை பொருளாதாரத்திலிருந்து எப்படி விலக்குறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்? குறைஞ்ச சம்பளம் குடுக்கறது, அவங்கள சுரண்டுறது, அநியாயமான ஒப்பந்தங்கள் போடுறது, கான்ட்ராக்ட்ஸ் போடுறது. ஸோ இந்த கதையில ஏழைகளை தோட்டத்திலிருந்து அவங்க விலக நினைச்சாங்க. இன்று சிலர் என்ன செய்றாங்க? ஏழைகளை பெரிய பெரிய வாய்ப்புகளிலிருந்து விலக்குறாங்க. ஸோ பரக்கத் இல்லாமல் வெற்றி கிடையாதுங்க. வருமானம் அதிகமாக இருக்கலாம். ஆனா நிம்மதி இருக்காது. குடும்பத்தில ஒற்றுமை இருக்காது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அவருக்கு இருக்காது. ஸோ பரக்கத் இல்லாத செல்வம் தான் அவர்கிட்ட இருக்கும். அது உண்மையான வெற்றியே கிடையாது. அது சீக்கிரமாவே அழிஞ்சிடும். மேலும் சமூகத்துடைய பொறுப்பை மறந்த பணக்காரர்கள் தான் இன்னைக்கு அதிகம். ஸோ ஏழைகளுக்கும், சமூகத்துக்கும் நமக்கு பொறுப்பு உண்டுங்க. அவங்க என்ன நெனச்சாங்க? நாளை நிச்சயம் என்று நெனச்சாங்க அந்த தோட்டக்காரர்கள். நாங்க நாளைக்கு அறுவடை செய்வோம். ஆனால் இரவுல தோட்டமே இல்லாம போயிடுச்சு. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். தொழில் எப்போது வேண்டுமானாலும் மாறும், லாஸ் ஆவலாம். ஆரோக்கியம் எப்போது வேண்டுமானாலும் குறையலாம் என்பதை நினைவூட்டுது. ஸோ இன்றைய உலகிற்கான கேள்வி என்னன்னா, நாம வளர்க்கக்கூடிய தோட்டம் என்ன? நாம வளர்க்கக்கூடிய வியாபாரம் என்ன? நாம நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் என்ன? நாம பெற்றிருக்கக்கூடிய கல்வி என்ன? வகிக்கக்கூடிய பதவி என்ன? வச்சிருக்கக்கூடிய செல்வம் என்ன? அவற்றில் அல்லாஹ்வுடைய உரிமையும், ஏழைகளுடைய உரிமையும் நாம் நிறைவேற்றோமா? பெரும்பாலான நேரத்துல கிடையாது. ஸோ இந்த அஸ்ஹாபுல் ஜன்னாவுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, ததப்புர் செய்யும்போது, தோட்டத்தை பற்றியது மட்டும் அல்லங்க. ஒரு பரக்கத்தை இழக்கக்கூடிய மனநிலையை பற்றியது. ஒரு மனிதன் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சமூகம் எதுவா வேணா இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய உரிமைய அவங்க மறந்தாங்கன்னா, ஏழைகளுடைய உரிமையை அவங்க மறுத்தாங்கன்னா, பேராசையை தங்களுடைய வழிகாட்டியாக அவங்க ஆக்கிக் கொண்டால், அப்போது அவர்கிட்ட செல்வம் வேணா அதிகமா இருக்கலாம் பேங்க்ல. ஆனா பரக்கத் இல்லாமல் போய்விடும். அதனால தான் இந்த கதை ஒவ்வொரு காலத்திற்கும் பொருந்தக்கூடிய எச்சரிக்கையாக நமக்கு இருக்கு. இந்த கதை நம்ம செல்வம் சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. சிலர் தவறா அப்படி நினைப்பாங்க. செல்வம் அல்லாவின் கட்டளைகளோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்பிக்குது. இதுவே சூரத்துல் கலமுடைய இந்த பகுதியில இருந்து நாம் பெறக்கூடிய முக்கிய ததப்பூர்ல ஒரு ததப்பூராக இருக்குங்க. ஸோ இந்த 17லேருந்து 33வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க சூரத்துல் கலம்ல. நிறைய படிப்பினைகள் அதுல இருக்கு. செல்வத்தை உருவாக்குவது தவறு இல்லைங்க. அதை அடைவது தவறு கிடையாது. ஆனா செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லாம நிர்வகிப்பது தான் அழிவுக்கு காரணமா இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன செய்வோம்? நவீன நிறுவனமா இருந்தாலும் சரி, கம்பெனிஸா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பாக இருந்தாலும் சரி, எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான பல நடைமுறை பாடங்களை இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதையிலேருந்து. இதை சரியான முறையில ஆழமா ததப்பூர் செய்யும்போது, சிந்திக்கும்போது. ஸோ இந்த இது ப்ராஃபிட் மட்டும் கிடையாதுங்க. பரக்காவும் இலக்காக நமக்கு இருக்கணும். அஸ்ஹாபுல் ஜன்னாவுடைய மகன்கள் என்ன செஞ்சாங்க? எல்லா நாமமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாங்க. ப்ராஃபிட்ட மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க நோக்கமாக. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? தோட்டத்தையே இழக்க வச்சுட்டான். அவங்க பரக்கத்தை பார்க்கல. ஏழைகளுக்கு குடுத்தா பரக்கத்து வருமே அப்படின்னு அவருக்கு பார்க்கல. அவங்க தந்தை கூட முன்மாதிரியா இருக்காரு. அதையும் அவங்க கண்டுகொள்ளல. ஸோ ஒரு நிறுவனம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எவ்வளவு ப்ராஃபிட் என்ற கேள்விய மட்டும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் இதுல பரக்கத் வச்சிருக்கானா என்பதை கேட்கணும். மறுபடியும் ஸ்டேக் ஹோல்டர்ஸை மறக்கக்கூடாது. அந்த காலத்துல ஏழைகளுக்கு உரிமை இருந்தது. இன்றைக்கு ஊழியர்களுக்கு உரிமை இருக்கு. வாடிக்கையாளர்களுக்கு உரிமை இருக்கு. சப்ளையர்களுக்கு உரிமை இருக்கு. சமூகத்துக்கு உரிமை இருக்கு. இவங்களுடைய உரிமையை மறந்து லாபம் ஈட்டினால் நீண்ட காலத்திலேயே அந்த பிசினஸ் அழிஞ்சிரும். அடுத்தது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் சிஎஸ்ஆரை புதிய கருத்தாக பார்க்கலங்க. ஏழைகளுக்கு உதவக்கூடியது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, சதக்காவா இருந்தாலும் சரி, வக்ஃபாக இருந்தாலும் சரி, இவை இஸ்லாம்ல முன்பே இருந்த சமூக பொறுப்புகள். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம். அடுத்தது எம்ப்ளாயி ஜஸ்டிஸ் ரொம்ப பேணப்படணும். ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம், கரெக்டான நேரத்துல ஊதியம், அவங்கள சுரண்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? தொழிலாளிகளுடைய வியர்வை உலருவதற்கு முன்னே அவருடைய கூலிய குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். அடுத்து 5வது விஷயம் சக்சஷன் பிளானிங். தந்தை நல்லவர், மகன்கள் என்ன செஞ்சாங்க? மோசமானவங்களா இருந்தாங்க. ஸோ நவீன நிறுவனங்கள்ல ஃபவுண்டருக்கு நல்ல வேல்யூஸ் இருக்கு. ஆனா செகண்ட் ஜெனரேஷன் வராங்க பாருங்க, அவங்களோட பிள்ளைங்க ப்ராஃபிட்ட மட்டும் தான் பார்க்குறாங்க. இதுவே பல குடும்ப நிறுவனங்கள் வீழ்வதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தேவை, தவக்குல் தேவை. பிளானிங் செய்யணும் எதுவா இருந்தாலும் இல்லைங்களா? ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்பது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல. அது அல்லாஹ்வின் மீது சார்ந்து இருப்பது. பிளானிங் பண்ணா மட்டும் பத்தாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். அப்பதான் அந்த பிளானிங் சரியான ரிசல்ட்ஸ நமக்கு குடுக்கும். அடுத்தது நமக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வம் ஒரு அமானத். இன்றைய நிறுவனங்கள் என்ன செய்யுது? இது என்னுடைய பணம். நான் சம்பாதிச்சு யாருக்கும் குடுக்க மாட்டேன் என்று நினைக்குது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? செல்வம் ஒரு சோதனை என்று சொல்லுது. செல்வத்தை ஒரு சோதனையாக பார்த்து அதை கரெக்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி. அடுத்தது எத்திக்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்றத விட.
எக்ஸ்பேன்ஷனு, குரோத்து, மார்க்கெட் ஷேர் இதற்கெல்லாம் முன்னாடி ஹலாலா இருக்கா அந்த கம்பெனி? ஜஸ்டிஸ் பேணப்படுதா? நீதி பேணப்படுதா? ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கா? ட்ரஸ்ட் இருக்கா என்பது தான் முக்கியம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து பிசினஸ் மேனேஜ்மென்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இது எல்லாத்தையும் கற்பிக்கிறாங்க. ஆனா பரக்கத் மேனேஜ்மென்ட்ட கற்பிக்கிறதில்ல. அது என்ன பரக்கத் மேனேஜ்மென்ட் கேட்கிறீங்களா? ஒரு முஸ்லிம் தொழிலதிபர் இருக்கிறார். ஹலாலான வருமானம் ஈட்டுறார். சதகாக்கள், ஜகாத்துகள், தான தர்மங்கள் வாரி வழங்குறார். நேர்மையா வியாபாரம் செய்றார். அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்றார். இதன் மூலியமா அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த பரக்கத் என்பது. அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் அதுல அபிவிருத்திய வச்சிருப்பான். பல விஷயங்கள அதை சாத்தியப்படுத்தி குடுப்பான். அந்த லாபத்தின் மூலியமாக. அடுத்து பேராசை என்ன செய்யுங்க? நிலைத்தன்மையை குலைத்துவிடும். அதாவது ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்ட இன்னைக்கு எல்லாரும் எய்ம் பண்றாங்க. அதனால தான் லாங் டெர்ம் கொலாப்ஸ் ஏற்படுது. இதத்தான் இந்த கதை நமக்கு கற்பிக்குது. கொஞ்ச காலத்திலேயே நான் வந்து டாப்புக்கு போயிடணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா டவுன்ல தான் போயிடுறாங்க. ஸோ அஸ்ஹாபுல் ஜன்னாவுடைய கதை நமக்கு வந்து அந்த தோட்டத்தை பற்றியும், இன்னும் நெறைய படிப்பினைகள் நமக்கு குடுக்குது. ஆல்ரெடி நம்ம அத பார்த்தோம். ஸோ இது தோட்டம் என்பதை தாண்டி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக, ஒரு பிசினஸாக இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், ஒரு என்ஜிஓவா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதோடு பொருத்தி ததப்புர் செய்து பல படிப்பினைகளை நாம் இதிலிருந்து பெற்று, சரியான முறையில் ஒரு நிர்வாகத்தை நடத்தி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று, இம்மையிலும், மறுமையிலும் அதை வைத்து நம்ப வெற்றி பெறலாம். அதைக் கொண்டு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு அந்த நிர்வாகம் இருந்தால். ஸோ அந்த தோட்டத்துல அல்லாஹ்வுடைய உரிமையும், மனிதர்களுடைய உரிமையும் நிறைவேற்றப்பட்டால் பரக்கத் நிலைச்சிருக்கும். ஆனா அவங்க அத மறுத்து, பேராசை அவங்களை வழிநடத்தி, வெளிப்படையான வளர்ச்சி இருந்தாலும், உள்ளார்ந்த பரக்கத் வந்து அவங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. ஸோ ஒரு நிறுவனத்தை வளர்ப்பது வந்து திறமையால சாத்தியம் என்று பலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அந்த நிறுவனம் நிலைத்து இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய பரக்கத் நிச்சயமா அதுக்கு வேணும். ஸோ பரக்கத்தை ஈர்ப்பது வந்து வெறும் லாபம் மட்டும் கிடையாது. நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கருணையா இருக்கணும், அமானத்தை பாதுகாக்கிற உணர்வு இருக்கணும் மற்றும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றணும். இதையெல்லாம் ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம் பின்பற்றுச்சுன்னா, நிச்சயமா அதுக்கு சக்சஸ் தான் இம்மையிலும், மறுமையிலும்.